ரியாலிட்டி ஷோன்னு நிறைய சொல்கிறாங்க. நிறைய ரியாலிட்டி ஷோ நடக்குது. பாட்டு ஷோஸ் இல்லைன்னா டான்ஸ் இல்லை குக்கிங் ஷோஸ் அப்படியெல்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் ரியாலிட்டி ஷோவான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கட் பண்ணுவாங்க, எடிட் பண்ணுவாங்க. அது மாதிரி தேவையான விஷயங்களை அவங்களே ஆட் பண்ணிவிட்டு முதலே எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணுறது, இல்லைன்னா ப்ரீ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வர்ற பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு இல்லைன்னா வர்ற ஜட்ஜஸுக்கு எல்லாருக்குமே வர்ற அந்த கொஞ்சம் பார்ப்பாங்கல்ல ஸ்டேஷனுக்குள்ளே டிவி ஸ்டேஷன்லேருந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து இதெல்லாமே சொல்லி நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணணும். இந்த டைமில் நீங்கள் சிரிக்க வேணும். இந்த ஒரு ஒரு பாயிண்ட் வரும்போது நீங்கள் சிரிக்க வேணும். இல்லைன்னா இந்த டைமில் நீங்கள் அழன்னு அழ வேணும். இல்லைன்னா இந்த டைமில் நீங்கள் நிலத்தில் உருண்டு புரண்டு அதெல்லாம் பண்ண வேணும். சில டைமில் ஒரு மாதிரி பேக்கு மாதிரி பார்க்க வேணும். சில டைமில் குபீரன்னு சிரிக்க வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே வர்ற எல்லாருமே அதையே ஃபாலோ பண்ணி செய்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் டிவி ஸ்டேஷன்ஸ் ஏன் சேனல்ஸ் எல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஆர்பி அது வந்து ஒரு ஒரு பெருசாக வர்றதுக்கு இல்லைன்னா அது அதிகரிக்கிறதுக்கு அது கூடுறதுக்காக செய்கிறாங்க. எல்லாம் ஒரு சாதாரண மனுஷருக்கு ஒரு நார்மலான மனுஷருக்கு ஒரு டார்கெட் பாயிண்ட் எப்போவுமே இருக்கும். நாங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர வேணும், ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வர வேணும், நிறைய கேஷு சம்பாதிக்க வேணும், ஒரு பணக்காராக வரணும், இல்லைன்னா ஒரு செலிபிரிட்டியாக வரணும், நாங்கள் ஃபேமஸாக இருக்க வேணும், எல்லாருமே எங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும், அப்படி பாப்புலராக வரணும் அப்படின்னு ஒரு சின்ன சாதாரண மனுஷர் ஒரு தனி மனுஷருங்களுக்கு இருக்கிற மாதிரி டிவி ஸ்டேஷன் என்னும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த அதை ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய ஆளுங்க பார்க்க வேணும். டிவி ப்ரோக்ராம்ஸை பார்த்தா தான் நிறைய கடைகள் இல்லைன்னா பிஸ்னஸ் சென்டருங்க அவங்க எல்லாமே அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதில் ஒரு ஒரு கேஷ் எல்லாமே ரன் பண்ணி ஒரு ரோல் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்களுக்காக எப்போவுமே ஒரு ஒரு பாப்புலராக இருக்க வேணுங்கிறதுக்காக நிறைய டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இந்த டிவி சேனல்ஸ் எல்லாமே. அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் அவங்க பண்ணுறது. என்னடான்னா வர்ற கண்டஸ்டன்ஸ் இல்லைன்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு கதைங்க மாதிரி சொல்கிறது. இப்படி எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள், இப்படி உங்களுக்கு எல்லாம் நடந்திருக்கு, இவ்வளோ கஷ்டம் எல்லாம் வந்திருக்கு, நாங்கள் இந்த இடத்துல இருந்தோம், அங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைங்க நடந்திருக்கு, இப்படி எல்லாமே நாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், எங்களோட ஃபேமிலியில் இவ்வளோ எல்லாம் பிரச்சனைகள் அவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி அழ வேணும், நீங்கள் நிறைய அழ வேணும், நிறைய விஷயங்கள் சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க முதல்ல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்ரீலங்கன் ஆம்பளை பிள்ளைங்க போயிருக்காங்க ஜீ தமிழில் இந்த சரிகமபாக்கு போயிருக்கும்போது ஆடிஷனுக்கு போயிருக்காங்க. அந்த 2 பிள்ளைங்க செய்த விஷயம் தான் இப்போ நிறைய ஆளுங்க கதைச்சிட்டு வர்றாங்க. அந்த செய்த வேலை என்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி ஸ்விஸ்லேருந்து வந்திருக்காரு. அந்த பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஸ்விஸ்லேயுமே ஒரு சரியான ஒரு சிட்டிசன்ஷிப் இல்லை, எங்களோட ஈழத்துலேயுமே இல்லை. அப்படி நாங்கள் அந்த கஷ்டம் நடந்த போது 10 வருஷத்துக்கு முதல்ல நாங்கள் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்விஸ்ஸில் போயிருக்கோம். அந்த ஆடிஷனில் நான் செலக்ட் ஆனாலும் நான் இந்த டைமில் டேட்டுக்கு முதல்ல நான் ஸ்விஸ்ஸுக்கு போயிட வேணும், இல்லைன்னா எனக்கு அவ்வளோ பிரச்சனையாயிரும் அப்படின்னு அவ்வளோ கவலையாக அப்படியே பாட்டு நல்லா படிச்சிச்சு அந்த தம்பி. நல்லா படிச்சுட்டு இதை வந்துட்டு இவ்வளோ கவலையாக சொல்லும்போது ஜட்ஜஸ் எல்லாமே அவ்வளோ கவலைப்படுறாங்க. அது என்ன முதல்ல சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் நடக்க வேணும்னுட்டு. அவங்களும் கவலைப்பட்டு ஏன் அப்படி நீங்கள் கண்டிப்பாக போய் ஆகணுமா அப்படின்லாம் கேட்டு அதில் ஒரு பெரிய ஒரு கவலை ஒன்று அதை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த தம்பியை எல்லாருமே ஈழத்தமிழில் போயிருக்காங்க, அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அப்போ இந்த பிள்ளை எப்படியாவது இது பண்ணணும்னு நிறைய ஆளுங்க பார்ப்பாங்க. அப்போ அந்த டிவி சேனலுக்கு அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் மாதிரி. எல்லாருமே பார்க்கும்போது ஈழத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இவங்க எல்லாம் போயிருக்காங்க, இவ்வளோ எல்லாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கை பிடிச்சி அவங்க சொல்லி கொடுக்குறது. எங்களுக்கு உண்மையான டேலண்ட் இருக்குன்னா அது நாங்கள் நல்லா சரியான விதத்தில் அதை நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அதை நிறைய ஒரு பாலிஷ் பண்ணுற மாதிரின்னு சொல்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணி அதை நாங்கள் சரியான விதத்தில் வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரெக்கக்னிஷன் வந்து அது சரியானதாக இருக்கும். அது இல்லாமல் இப்படி ஒருத்தங்க சொல்லி நீங்கள் எப்படி சொல்லுங்கள் இவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி வர்றது ஒரு பொசிஷன் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வர்றது வந்து சரியாக இருக்குமான்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. கஷ்டம்னு சொல்கிறத விட ஒரு சங்கடம் அப்படி தான் சொல்ல வேணும். அவர் இவ்வளோ எல்லாமே சொல்லிட்டு எனக்கு ஸ்விஸ்லேயுமே எனக்கு சிட்டிசன் இல்லை, ஊர்லேயுமே எங்களுக்கு சரியான ஒரு அடையாளம் இல்லை, ஒரு இடம் இல்லை சரியானது, நான் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணும்போது என்னோட அட்ரஸுக்காக நான் அவ்வளோ ஒரு அந்த இடம் வந்தோடனே நான் எனக்கு எல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ கவலையாக சொல்லிட்டு இருந்தார். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அவங்களோட அப்பப்பாவை வந்து அவங்க இங்கே ஸ்ரீலங்காவில் இன்டர்வியூ எடுத்து போடுறாங்க. யூடியூப் சேனல்ஸில் நிறைய ஆளுங்க போட்டிருந்தாங்க. அந்த அப்பப்பா பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல க்ளீனாக நல்ல ஒரு ஒரு இதுவாக ஒரு நல்ல வீட்டில் இருந்துட்டு அவர் எல்லாமே இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கார். அவர் சொல்லும்போது தங்களோட தம்பிங்க நிறைய பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒருத்தருமே ஒரு ஒரு இடத்துல வேலை பண்ணுறாங்க, ஒரு ஆள் மியூசிக் ட்ரூப் எல்லாம் வச்சு செய்துட்ருக்காருன்னெலாம் சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு இவங்க இப்படி டிவி ஸ்டேஷன் சொன்னதுமே இப்படி சொல்ல வேணுமா, இல்லை ஏன் அப்படி சொல்கிறாங்க, தங்களுக்கு ஒரு இடத்துக்கு பிடிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ஒரு கொஞ்சம் கேவலமாக இருக்குது. அப்படி இப்படி செய்யலாமா அப்படின்னு யோசிக்க தோணுது. அதே மாதிரி இன்னொரு தம்பியும் போயிருந்தார், ஸ்ரீலங்கன் பிள்ளை தான். அவர் போயிட்டு அவரும் நல்லா பாட்டெல்லாம் பாடிட்டு அவங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிலத்தில் விழுந்து எழும்பாமல் அழுதுகிட்டே இருக்குது.
அது ஒரு 29 வயசு வருஷமா அவர் கஷ்டப்பட்டார். அவ்வளோ ஒரு ஒரு தோல்வி தான் அடைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 29 வயசு ஒரு ஆம்பளை பிள்ளை. அவர் வந்து பெரிய ஒரு ஆம்பளைன்னு சொல்ல வேணும். அவர் அப்படி இருந்து அழுது 2 ஜட்ஜஸும் வந்து சொல்லியுமே இன்னுமே அழுதுட்டு இருக்கார். அவர் சொல்ற விஷயம் என்னடான்னா, இத்தனை வருஷமா தான் தோல்வியே தான் பட்டுட்டு இருந்தேன். எந்த விதத்துலயுமே நான் ஒரு ஒரு வின் பண்ணது கிடையாது. எதுலயுமே நான் சக்சஸ் ஆனதில்ல. அவ்வளோன்னு சொல்லி கவலைப்பட்டு, இப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்களும் ஸ்ரீலங்காவான்னா? அவர் எல்லாமே சொல்றாரு. அம்மா ஒரு மாதிரி சொன்னாங்க. எனக்குமே ஒரு இது இல்ல. கஷ்டமா இருக்கு. நிறைய முதல் ஒரு தடவை நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தேன். அதுலேயும் செலக்ட் ஆகாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே சொல்லுது அந்த பிள்ளை. இதுவுமே டிவி தான் சொல்லி குடுத்துருப்பாங்க. இப்படி சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு நல்ல ஆளுங்க எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு அனுதாபம் வரும். இப்படியே செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாலுமே, இந்த கேட்குற பிள்ளைங்களுக்குமே அது ஒரு கொஞ்சம் யோசிக்க வேணும். இப்படி நாங்க சொல்லலாமா? இவ்வளோ ஒரு ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கோம். இல்லைன்னா ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, இப்படியெல்லாம் சொல்லும்போது, இவ்வளோ ஒரு அனுதாபத்த தேடி தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன், இல்லைன்னா இப்படி தான் எங்கள ஆளுங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்து இப்படித்தான் கிடைக்குமான்னு சொன்னா, அப்படியான ஒரு ஐடென்டிட்டி என்ன கேட்டிங்கன்னா வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அது ஒரு சரியா இருக்காது. உண்மை மாதிரியே இல்ல. உண்மையே இல்ல அது. அப்படி அவங்க சொல்லிக் குடுத்து செய்றதுல வந்து ஒரு நாங்க பெருசா வர்றது, பிரபல்யமா வர்றதுல அது என்ன இருக்கு? ஈழத்தமிழர்களோட பிரச்சனைய யூஸ் பண்ணி, இல்லைன்னா போராட்டங்கள, இங்க நடந்த பிரச்சனைகள் ஒரு ஒரு காலத்துல அவ்வளோ ஒரு கஷ்டம் எல்லாம் நடந்துச்சு. அந்த கஷ்டத்த அவங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் சேர்க்குறாங்க. அவங்களோட டிஆர்பி ரேட்ட அப்படி உயர்த்துறதுக்காக, இல்லைன்னா அவங்களோட டிவி சேனல்ஸ ஒரு பொசிஷனுக்கு எடுத்துட்டு வர்றதுக்காக இப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்க. இவ்வளோ காலமெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் நடந்துச்சு. அந்த டைமெல்லாம் இப்படி சொல்லாதவங்க, இப்போ இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி டிவி சேனல்ஸை வந்து அவங்க பிழை சொல்றாங்க. நானுமே டிவி சேனல்ஸை கொஞ்சம் பிழை சொன்னாலும் அடுத்த பிழை வந்து இந்த இப்படியான பிள்ளைங்களை தான். அவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக எங்களோட தன்மானத்தை இல்லை மரியாதையை விட்டுட்டு அவங்க சொல்றதுக்கு எல்லாமே சொல்லி இப்படி எல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றது அவ்வளோ ஒரு சரியில்லாத விஷயம். அப்படி சொல்லி வர்ற ஒரு ஒரு பொசிஷன் இல்லைன்னா ரெக்கக்னிஷன் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு தான் நினைப்பேன். இந்த ஒரு டைம் வரும்போது இப்போ இந்த 2 தம்பிங்கள் மட்டும்தான் இப்படி செய்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு முதல்ல நடந்த விஜய் டிவியில் நடந்த எத்தனையோ ஷோஸில் கனடாவிலேருந்து பொம்பளை பிள்ளைங்க போயிருக்காங்க. லண்டன் இல்லை ஜெர்மன், ஃப்ரான்ஸ், ஸ்விஸ் அப்படியெல்லாம் இடத்துலேருந்து போயிட்டு அந்த டைமுக்கு போயிட்டு ஒரு கவலையான ஒரு பாட்டு பாடுறது. எப்பயோ நடந்த ஒரு 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 பாட்டு ஒன்று அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதுக்கு பாடி எல்லாரையுமே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண வச்சு அதில் அவங்க வந்து வின் பண்ண பார்க்குறது அது சரியில்லாத விஷயம். தங்களோட சொந்த லாபத்துக்காக தங்களோட பேரண்ட்ஸ் சரி இல்லை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை அவங்களோட ஒரு ஒரு கிராமம் இல்லைன்னா அவங்க இருந்த இடம் இல்லை அவங்களோட சொந்த நாடு இதுங்கள் எல்லாமே தங்களோட ஒரு சுய லாபத்துக்காக ஒரு அவமானப்படுத்துறது இல்லைன்னா அதை ஒரு பரிதாபத்துக்கு உள்ளாக்குறது இல்லைன்னா அதை ஒரு ஒரு கேவலம் மாதிரி சொல்றவங்க வந்து ஒரு சரியான ஒரு ஆளுங்களா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க இப்படி போய் கிடைக்கிற வெற்றி அது உண்மையான வெற்றியாகவே இருக்க முடியாது. நிறைய பேர் டிவிஸை தான் பிள்ளை சொன்னாலுமே நான் சொல்லுவேன் டிவி சேனல்ஸுங்களில் எவ்வளோ பிள்ளை இருக்கோ அதே மாதிரி இந்த இப்படி சொல்கிற ஆளுங்களையுமே அரைவாசிக்கு மேலே பிள்ளை இருக்கு. ஒரு இனிமேல் வந்து நிறைய ஆளுங்க இப்படி போடுறதுனால டிவி சேனல்ஸும் சரி டிவி நிறைய ஸ்டேஷன்கள் அவங்க எல்லாமே யோசிப்பாங்க இப்படி போடக்கூடாது இல்லை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு யோசித்தாலும் இந்த போகிற பிள்ளைங்களுமே பார்ட்டிசிபென்ட்ஸும் கூட இனிமேல் கொஞ்சம் குறைக்கலாம்னு தான் நினைக்கிறேன். ஒரே அங்கே பிரச்சனை நடந்துச்சு இப்போ பிரச்சனை முடிஞ்சு எவ்வளவு காலம் ஆயிட்டு எல்லா ஆளுங்களுமே உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்படுறாங்களான்னு கேட்டால் இல்லை. நாங்கள் யூடியூப் சேனல்ஸில் நிறைய பார்க்குறோம்னு நிறைய ஆளுங்க எல்லாமே டிவி இதுங்கள் எல்லாமே காட்டுவாங்க. யூடியூப்பில் நாங்கள் நிறைய ஷோஸ் எல்லாம் பார்ப்போம். இல்லைன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி கஷ்டப்பட்ட ஆளுங்க ஒரு சில ஆளுங்க இருக்கலாம். நிறைய ஆளுங்க இத்தனையும் இழந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு சைடில் இன்னுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலுமே நிறைய ஆளுங்க நல்ல சந்தோஷமா இருக்காங்க. நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போதே தெரியும் நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது. அதனால இந்த ஒரு தங்களுக்குன்னு ஒரு டைம் வரும்போது அப்படி சொல்லி ஒரு அதை கேவலப்படுத்தி இல்லைன்னா அந்த அந்த விஷயத்தை தங்களுக்காக யூஸ் பண்ணுறது வந்து குறைச்சி கொள்ள வேணும். ஜட்ஜஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த 29 வயசு ஒரு பையன் ஒரு ஆள் அந்த செலக்ட் ஆகிறதுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து ஆடிஷனுக்கு வந்துட்டு அந்த அழுதாருன்னு சொன்னேன். அந்த தம்பி விழுந்து அழுது பொருள் அந்த ஜட்ஜஸில் ஒரு ஆள் கேட்குறாரு, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்க இந்த தம்பி சொல்லுது நான் ஸ்ரீலங்காவில்னா அந்த ஜட்ஜஸோட கேட்க ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கீங்களா நீங்கள்? ஸ்ரீலங்கா என்னமோ எத்தனையோ ஒரு 7 கடல் தாண்டி இருக்கிற மாதிரி. ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. நினச்சோடனே போயிட்டு வந்துடலாம். அது 29 வயசு ஒரு 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 ஆம்பளை பிள்ளைகிட்ட போய் அவர் அவ்வளோ இதுவாக நீங்கள் தனியாக வந்தீங்களா ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அவங்களையுமே ஒரு ஒரு பிள்ளையாக்குற மாதிரி. ஜட்ஜஸ்னால் ஒரு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்க வேண்டியவங்க அவங்களுக்குமே இவங்க சொல்லி கொடுத்து அவங்க சொல்லி கொடுத்து இவங்க சொல்கிறது வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது. ஒரு சரியில்லாத மாதிரி இவங்களும் அப்படி பண்ணுறாங்க. வயசில் பெரியவங்க எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சவங்களும் இப்படி பண்ணுறாங்களேன்னு. ஸோ இது இந்த இப்போது
இனிமேல் நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் இல்லைன்னா இனிமேல் நடக்க போகிற ஷோஸ்களில் வந்து இப்படி ஆடிஷன் வைக்கிறீங்க இல்லைன்னா ஏதாவதுன்னா எல்லாருமே யோசிக்க வேணும். டிவி சேனல்ஸ் இல்லைன்னா டிவி ஸ்டேஷன் அவங்க மட்டும் இல்லாமல் இந்த போகிற பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட இப்படியான விஷயங்கள் இந்த சில்லித்தனமான விஷயம்னு தான் இதை சொல்லலாம். அப்படி அதுங்களை யூஸ் பண்ணாமல் உங்களோட உண்மையான டேலண்ட் உண்மையாக இருக்குது, உண்மையான டேலண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க. அதனால இப்படி ஒரு ஒரு எல்லாமே நடந்து எல்லாமே ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது எல்லாமே சரியா இருக்கு. இந்த இடங்கள்ல கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஆனா பழைய முடிஞ்ச விஷயங்களை வச்சுட்டு அதை எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள யூஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு இடத்தை தேடுறது, உங்களுக்கான ஒரு ரெக்கக்னிஷனை தேடுறது, இல்லைன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர வேணும்னு யூஸ் பண்றது வந்து சரியில்லாத விஷயம். அதை இனிமே வந்து யாருமே அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு சரியில்லாத வேலை, ஒரு கேவலமான வேலைன்னு தான் சொல்ல வேணும். ஜட்ஜஸும் தான், அவங்களும் வந்து அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க, பெரிய படிச்சிருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்கள் தெரியும். அவங்க சொல்றதுக்கு எல்லாமே கேட்டுட்டு எப்படி ஒரு மாதிரி அந்த டைமுக்கு அழுகுற மாதிரி எல்லாருமே அழுகுறாங்க. ஒரு டைம்னோன்னு சொல்லும்போது எல்லாரும் அழுகுறாங்க. அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே அழுகுறாங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இருக்கு. எல்லாருக்குமே தெரியுது. அப்பாவி மக்கள் நம்பலாம், ஆனால் எல்லாருமே நம்ப மாட்டாங்க. அது சரியும் இல்லை பார்க்கறதுக்கு. அதனால இனிமேல் அப்படியெல்லாம் செய்யாமல் நல்ல விதமாக அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை நல்லபடியாக காட்டி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரலாம். உண்மையிலேயே வர்ற விஷயங்கள் தான் எப்போவுமே ஒரு ஒரு பெர்மனெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு டைமோட அது போயிடும். அதனால உண்மையாக இருக்கிற டேலண்ட்டை உண்மையாக வெளிக்கொண்டு வந்து வெளிப்படுத்தி நீங்கள் எல்லாருமே நல்ல சூப்பராக வர வேணும். அதான் எல்லாருக்குமே ஆசை. எங்களோட ஸ்ரீலங்கன் பிள்ளைங்க, ஸ்ரீலங்கன் ஒரு டேலண்ட் இருக்கிறவங்க, ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் வந்து நல்லா வர்றது எல்லாருக்குமே தான் பிடிக்கும். அதனால உண்மையான விஷயங்களை சொல்லி இப்படி முடிஞ்ச விஷயங்களை இல்லைன்னா சொல்லி அதை திருப்பியுமே நிறைய ஆளுங்களை கவலைப்படுத்தாமல் உண்மையான விஷயங்களை சொல்லி நல்லா வாங்க. அதுதான் எல்லாருக்கும் வேணும். இந்த டிவி சேனல்ஸ் கூட நிறைய ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆனால் இப்படி பொய்யா சொல்லி இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களை சொல்லி பிள்ளைங்களை கவலைப்படுத்தி பெரியவங்களை கவலைப்படுத்தி அப்படி எல்லாம் ஒரு மாதிரி ஆக்காமல் மைண்ட் எல்லாத்தையுமே சரியாக செய்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக இருக்கலாம், நல்லா இருக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.